சொன்னாங்களே, இந்த அறிவிப்பு வெளியான அன்று கோட்டையில நாம் இனிப்புகளை பரிமாறிக்கொண்ட அந்த பாச காட்சி தமிழ்நாட்டில் வரலாற்றிலேயே இதுவரை பார்க்காத காட்சி. இவ்வளவு பெரிய திட்டத்தை எப்படிப்பட்ட சூழல்ல நிறைவேற்றி இருக்கோம்னு மற்ற எல்லாரையும் விட உங்களுக்கு நல்லா தெரியும். ஒவ்வொரு ஆண்டும் நமக்கான வரி பகிர்வை ஒன்றிய அரசு குறைச்சிக்கிட்டே இருக்கு. ஒன்றிய அரசினுடைய திட்டங்களுக்கான நிதியை கூட குறைச்சிட்டு இருக்காங்க. அந்த நிதியை கூட முறையா வழங்குறது இல்ல. ஜிஎஸ்டி மாற்றங்களால மாநிலத்தோட வரி வருவாய் குறைஞ்சிட்டே வருது. இப்படிப்பட்ட சூழல்ல எல்லா துறைகளையும் நலத்திட்டங்களை செஞ்சாகணும். வருமானம் குறைவு, செலவு அதிகம், இதுதான் நம்முடைய நிலை. பேரறிஞர் அண்ணா தான் சொன்னார், பெட்டி இருக்கு, பூட்டு இருக்கு, சாவி இருக்கு, ஆனா பெட்டி காலியா இருக்குன்னு சொன்னார். திட்டமிட்டு செயற்கையா இந்த நிதி நெருக்கடிய உருவாக்குறாங்க. அரசியல் ரீதியாக மட்டுமல்ல, நிர்வாக ரீதியாகவும் அவங்களை வெற்றிகரமாக சமாளிச்சுதான் அரசு ஊழியர்களுடைய கோரிக்கைகளையும் நிறைவேற்றிட்டு இருக்கோம். பழைய ஓய்வூதியம் குறித்த கோரிக்கையை 22 ஆண்டுகளாக நீங்க வச்சுக்கிட்டு இருக்கீங்க. யார் ஆட்சியில இந்த உரிமை பறிக்கப்பட்டுச்சு? அதிமுக ஆட்சியில. அப்போ நீங்க நடத்தின போராட்டங்கள் சாதாரணமானதா? வேர்வை துளி சிந்தி உழைச்ச உங்களுக்கு ரத்த கண்ணீரை வர வச்சதுதான் கருணையில்லா அதிமுக ஆட்சி. ஆனா இது அனைவரையும் அரவணைக்கக்கூடிய கருணை வடிவமான திமுக ஆட்சி. இப்போ அதனாலதான் உங்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் பரிசீலிச்சு அரசு அலுவலர்களுக்கான முறையான ஓய்வூதியத்தை வழங்குவதற்கான தகுந்த பரிந்துரைகளை வழங்க நம்முடைய அரசினுடைய கூடுதல் தலைமைச் செயலாளர் ககன்தீப் சிங் பேடி அவர்களை தலைமையில ஒரு குழுவை அமைச்சோம். அவங்களும் அறிக்கையை அளிச்சாங்க. தொடர்ந்து நம்முடைய மாண்புமிகு அமைச்சர்கள் ஏவா வேலு, தங்கம் தென்னரசு, அன்பில் மகேஷ் பொய்யாமிழ் ஆகியோர் உங்ககிட்ட உட்கார்ந்து தொடர்ந்து பேசினாங்க. உங்களுடைய நலன் மற்றும் எதிர்பார்ப்புகள், தமிழ்நாட்டுடைய நிதிநிலை, எதிர்காலத்தில் அனைத்து அரசு அலுவலர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு எந்தவித தடைகளும் இல்லாம முறையா ஊதியமும் ஓய்வூதியம் கிடைக்க செய்ய வேண்டிய பொறுப்புன்னு எல்லாத்தையும் பரிசீலனை செஞ்சுதான் தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை அறிவிச்சோம். இந்த ஓய்வூதிய திட்டத்தினுடைய பலன்களை சுருக்கமா சொல்லணும்னா, மாநில அரசு அலுவலக பெற்ற கடைசி மாத ஊதியத்தில் 50 விழுக்காடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியமாக வழங்கப்படும். இதுக்கு பணியாளர்களுடைய 10 விழுக்காடு பங்களிப்போட ஓய்வூதிய நிதியத்துக்கு தேவைப்படுகிற கூடுதல் நிதி முழுவதையும் தமிழ்நாடு அரசு ஏற்கும். 50 விழுக்காடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் பெறும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஆண்டுதோறும் 6 மாசத்துக்கு ஒரு முறை அரசு அலுவலர்களுக்கு வழங்கப்படுவதற்கு இணையான அகவிலைப்படி உயர்வு அளிக்கப்படும். ஓய்வூதியராக இறந்துட்டா அவருக்கு ஏற்கனவே பரிந்துரைத்த குடும்ப உறுப்பினர்களுக்கு அவர் பெற்று வந்த ஓய்வூதியத்தில் 60 விழுக்காடு குடும்ப ஓய்வூதியமாக வழங்கப்படும். அரசு அலுவலர்கள் ஓய்வு பெறும் போதும் பணிகாலத்தில் இறக்க நேரிடும் போதும் அவரவரின் பணிகாலத்திற்கு ஏற்ப 25 லட்சம் ரூபாய்க்கு மிகாமல் பணி கூட வழங்கப்படும். புதிய உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்பட்ட பின் ஓய்வூதியம் பெறுவதற்கான தகுதி பணி காலத்தை நிறைவு செய்யாம பணி ஓய்வு பெறும் அனைத்து அலுவலர்களுக்கும் குறைந்தபட்சம் ஓய்வூதியம் வழங்கப்படும். பங்களிப்புடன் கூடிய ஓய்வூதிய திட்டத்தின் பணியில் சேர்ந்து தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் செயல்படுத்துவதற்கு முன்னர் இடைப்பட்ட காலத்தில் ஓய்வூதியமின்றி பணி ஓய்வு பெற்றவங்களுக்கு சிறப்பு கருணை ஓய்வூதியம் வழங்கப்படும். இனி இதை கருணை ஓய்வூதியம் சொல்லாம உங்களுடைய உழைப்புக்கான உரிமை தொகை என்றே வழங்குவோம். இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்துறதுனால ஓய்வூதிய நிதியத்துக்கு தமிழ்நாடு அரசு கூடுதலா 13,000 கோடி ரூபாய் அளிக்கணும். இது மட்டுமல்லாம தமிழ்நாடு அரசு ஆண்டுதோறும் சுமார் 11,000 கோடி ரூபாய் அரசின் பங்களிப்பா வழங்கணும். இந்த பங்களிப்பு தொகை பணியாளர்களுடைய ஊதியத்திற்கேற்ப ஒவ்வொரு ஆண்டும் மேலும் உயரும். இப்போ தமிழ்நாடு அரசு சந்திச்சுட்டு வரக்கூடிய கடுமையான நிதி சூழலையும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியருடைய நலன்களை காக்கணும்னு இப்ப சொன்ன அத்தனை செலவினங்களையும் தமிழ்நாடு அரசு ஏற்கும்னு நான் உறுதியளிக்கிறேன். இந்த ஓய்வூதிய திட்டம் எவ்வளவு சிறப்பானது என்று தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்துடைய பொதுச் செயலாளர் திரு சோமசுந்தரம் அவர்கள் உள்ளிட்ட பலரும் பேட்டிகள் எல்லாம் கொடுத்திருக்கிறாங்க. நான் படிச்சு பார்த்தேன். அதையெல்லாம் நீங்க அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் அவங்களுடைய குடும்பங்களுக்கு நீங்க எடுத்து செல்லணும். எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய மாண்புமிகு திரு பழனிசாமி அவர்கள் ஆட்சியில் இருந்தப்போ அரசு ஊழியர்கள் எல்லாம் எப்படி கொச்சைப்படுத்தி பேசினா குறிப்பிட்டு சொன்னாங்களா?
எப்படியெல்லாம் விளம்பரம் கொடுத்தாங்க என்பதை பற்றி எல்லாம் நான் அதிகம் நினைவூட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு எதிரான கூட்டணி அமைத்திருக்கக்கூடியவர்கள் அரசு ஊழலுக்கு மட்டும் ஆதரவாக இருப்பாங்களா? சிந்திச்சு பாருங்க. ஆனா நாங்க அப்படி இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் சொன்னதைத்தான் செய்வோம், சொல்வதைத்தான் செய்வோம். திராவிட மாடல் 2.0 ஆட்சியிலும் தொடர்ந்து நிறைவேற்றுவோம். அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் எங்களுக்கு பக்கபலமாக இருங்க, உங்களுக்கு பக்கபலமாக நாங்க இருக்கிறோம். வெல்வோம் ஒன்றாக. நன்றி, வணக்கம்.